தேடுறதுக்குள்ளே பெரிய இதாக இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேட்டுக்குள்ளே ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வளைக்கும் போது இடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல பிக்கப் பண்ணிட்டு 2 இடத்துல போய் ட்ராப் பண்ணணும். வண்டி நிப்பாட்டுறக்கே இடம் கிடைக்கல. இது உள்ளே ரெண்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். போடும்போது 73 ரூபா போட்டுருந்தேன், இப்போ 40 ரூபா கட்டுறேன். Reviewing it every day and say to yourself, it's not over until I win. Hi guys, இன்னைக்கு வந்து டேட்டு ஜனவரி 7. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து 9 வரைக்கும் ஆன் பண்ணுவோன்னா இன்றைக்கி வந்து 10 மணிக்கு தான் ஆன் பண்ணேன். ஃபஸ்ட் ஆர்டரே போர்ட்டர்லேருந்து வந்துருச்சு. 73 ரூபா ஆர்டர் கைஸ். எவ்வளோ டீனர் உள்ள பிக்கப் பண்ணிட்டு ஜாஃபர் கான்பேட்டு ட்ராப் 73 ரூபா போட்டுருந்துச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்தோடனே எடுத்துட்டேன். அதை இப்போ பிக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எடுத்த உடனே சின்ன ஆர்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கான். பார்க்கலாம் பெரிய ஆர்டராக போடுறானா, எப்படி சின்ன ஆர்டராக போடுறானா பார்க்கலாம். எப்போ போல தான் ஒரு 5 ஹவர் 4 ஹவர் அவ்வளோதான் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து ரேபிடோ ஆன் பண்ண போகிறேன். ஸோ 2டையுமே மிக்ஸ் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஆன் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன் காசில். கைஸ் அதே மாதிரி இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து வண்டியில் எடுக்காது. அதனால் ஒரு ஆப் ஒன்று இது பண்ணியிருக்கேன். நேற்று ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்ட்டு. நம்ம கணக்கே வைக்கல, கனெக்ட் பண்ணுறா இருந்தாலும் நமக்கு மீட்டர் எடுக்காது. சரி அதான் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன கனெக்ட் பண்ணிடலாம் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்ட்டு. இதுதான் இந்த லொக்கேஷனு. இது 43 ரூபா கட்டுது. டேய் என்னடா ஆர்டர் போடுறீங்க? போடும்போது 73 ரூபா போட்டுருந்தேன், இப்போ 40 ரூபா கட்டுறேன். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டேன். சாப்பாடுன்னு நினைக்கிறேன், சாப்பாடு தான் கைஸ். ஆனால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. 73 ரூபா ஃபஸ்ட்டு போட்டிருந்தான், ஆனால் 40 ரூபா தான் இப்போ காட்டுறான். என்னன்னே தெரியல எனக்கு. ஏன் கன்ஃபியூஸ் பண்ணி போகிறான்னு தெரியல. அவ்வளோ கஸ்டமர் 50 ரூபா விட்டாங்க, அதை எடுத்து 10 ரூபா டிப்ஸ் நமக்கு. ஸ்டார்ட் ட்ராப் வந்து 3.6 கிலோமீட்டரு. 73 ரூபா போட்டுருந்தா அதான் வந்து மனசாரம் பண்ணி 73 ரூபா போட்டு 40 ரூபா கட்டுறிடாடி, அதான் தெரியாது. இந்த 40 ரூபாய்க்கு கமிஷன் வேறு எடுப்பான், அது தாண்டா வெறியாகுது எனக்கு. திரும்ப திரும்ப மண்டைக்கிலே ஓடிக்கிட்டு இருக்கு. 73 ரூபா போட்டு 40 ரூபா போட்டுருக்கீடா அப்படின்ட்டு. சரி அந்த நேரம் நான் வீடியோ வேறு எடுக்காம விட்டேன். இன்றைக்கி எந்திரிச்சே லேட்டாக, அதனால் டக்குன்னு ஆன் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அதனால் வீடியோலாம் எடுக்கலை, ஆன்லைன் போகிற அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, அப்படி டக்குன்னு கிளம்பிட்டேன். கைஸ் ட்ராப் வந்து இங்கே தான் காட்டுது, காசி தேட்டர்கிட்ட. இங்கே இருக்குன்னு ட்ராப் இங்கே தான் கைஸ், ஆலன் கரியர் இன்ஸ்டிடியூட், இந்த பாம் ஷோர் ஹோட்டல்கிட்ட. கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கேஷ் இவனை புரிஞ்சிக்கவே முடியல. 73 ரூபா ஃபஸ்ட்டு போட்டான், அடுத்து 40 ரூபா கேஷ் கலெக்ட் பண்ண சொன்னான், வேலெட்டில் ஒரு 22 ரூபா சேர்த்துருக்கான். இது என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலையே, இது ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல இவனை. ட்ரிப் ஃபேர் 71 ரூபா தான் வந்திருக்குது. இது என்ன மாதிரி டைப்பானே எனக்கு புரியல. அடுத்து ஒரு ஆர்டர் வருது 84 ரூபா பார்த்துருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து 62 ரூபா வந்துருச்சு. ஒன்றுமே புரியலையே இவனை, எப்படி டைப்புன்னே தெரில. சரி இது அடுத்த ஆர்டர் போட்டான். இது வந்து மேப்பில் எப்படி தெரியுமா காட்டுறான், சுற்றி போகிற மாதிரி இங்கிட்டு போய் அப்படி வர மாதிரி காட்டுறான். பட் நம்ம அப்படி போகிறதில்ல, நம்ம வந்த ரூட்லேயே போயிடுவோம், கிலோமீட்டர் கம்மி பண்ணலாம். இது ஈக்காடு தாங்கன்னு நினைக்கிறேன் பிக்கப்பு. ஆர்டர் பிக்கப் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது, எக்ஸாஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. பின்னாடிலாம் வைக்க முடியாது, அதான் அப்படியே முன்னாடியே வச்சுட்டு கிளம்ப போகிறேன். ட்ராப் வந்து வெஸ்ட் கேகே நகர் 4.7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அமௌண்ட் வந்து அங்கேருந்து தருவாங்களாம். சரி கிளம்பமா. அது வந்து வண்டி வளைக்கும் போது இடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. வண்டி வந்து வளைக்க முடியல ஒழுங்காக, அதான் தூக்கி பின்னாடியே கட்டிட்டேன். நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட் நமக்கு. இப்போ ஒரு வண்டி வந்துச்சு இந்த அளவுக்கிட்ட, வளைக்க சொல்ல வளைக்க முடியல, வந்து கையில் இடிக்கிறேன். நம்ம இடுப்பில் வச்சுருக்கோமா, அப்படியே கையில் இடிக்கிறான், வளைக்க முடியல.
சரி ஓகே, பின்னாடியே கட்டிடுவோம், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. அதான் தூக்கி பின்னாடியே மாட்டிட்டேன். நான் ஸ்லோவாக போகணும், பின்னாடி யாரும் வரவங்க யாரும் இருக்கக்கூடாதுல்ல. லைட்டாக வந்து தட்டினா கூட கோளாறு தான். இந்த ரோட டிராஃபிக்லாம் போக முடியாது, யாராவது லைட்டாக வந்து தட்டினா கூட கோளாறு தான். அதனால் எங்கிட்ட ஒரு ரோடு ஒன்று இருக்குது, உள்ளே போயிட்டு போவோம். இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே போய் நான் ஷார்ட்கட்டில் போக போகிறேன். ஆனால் கிலோமீட்டர் அதே கிலோமீட்டர் தான், பட் நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அதனால் அந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவோம். ஏன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. லைட்டாக வந்து யாராவது பின்னாடி லைட்டாக தட்டினா கூட நம்ம மேலே தான் ஃபால்ட் ஒன்று. நீ எப்போ அவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழைய தூக்கி போட்டுவானுங்க. அதனால் ரிஸ்க்லாம் வேணாம் இந்த மாதிரி இடத்துல. ஈஸியாக எது ஈஸியான ரூட்டாக அதை எடுத்து போயிட வேண்டியதான். இந்த சைட்னா டிராஃபிக் இருக்காது, ஃப்ரீயாக போகலாம், யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரீயாக இருக்கா, யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது, யாருக்கும் இடிக்கவும் செய்யாது, எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. நம்ம பாட்டில் மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கேன், விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கை வச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நான் போயிட்டு கஸ்டமர் லொகேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ட்ராப் லொகேஷன் வந்துட்டேன், ஏதோ ஒரு வழியாக யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்துட்டேன். பட் இது லீகல் தானே, இந்த சைஸுக்கு ஓவர் சைஸாக எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே போர்ட்டர் ஓட்டுறவங்க இருந்திருப்பீங்களே, இது சைஸ் வந்து கரெக்டான சைஸா இல்லை ஓவர் சைஸான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரில சரியா. இதான் காட்டுது நம்ம இங்கே. பாருங்கள், இது வந்து சைஸு லீகல் தானா பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைஸ்லாம் கொடுத்தேன், அண்ணன் வந்து 78 ரூபா ட்ரிப்பு 100 ரூபா கொடுத்தாப்புல. அதனால் இவர் கடையை காமிச்சிக்கிறோம். சுந்தர் ஆட்டோ கேரேஜ், ராயல் என்ஃபீல்டு. 22 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காப்புல அண்ணன். எதுவுமே சொல்ல, இந்தடா தம்பி 100 ரூபா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாப்புல. அடுத்த ஆட்டுக்கு வெயிட் பண்ணுவோமா? எங்கேயும் நகரெலாம் போகிறதில்ல, இங்கேயே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வந்துச்சுன்னா கிளம்புவோம், இல்லைன்னா வந்து மூவ் பண்ணுவோம். $4 கமிஷன் இருக்குது கைஸ். கொடுத்துட்டு நிற்கிறேன்ல, ஒரு 348 ரூபா ஆர்டரு. பட் எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு, அமௌண்ட்டு கிடையாது. 2 இடத்துல, ஒரு ஆர்டரில் பிக்கப் பண்ணிட்டு 2 இடத்துல போய் ட்ராப் பண்ணணும். இங்கே வலசர வாக்கத்தில் பிக்கப் பண்ணிவிட்டு அண்ணாசால் ட்ரிபிள் போகணும். போயிட்டு மறுபடியும் அம்மன் நகர்னு போட்டிருக்கேன், எனக்கு தெரில. பட் இது வந்து 2 பிக்கப்னு நினைக்கிறேன், அப்படி தான் போட்டிருக்கான். இந்த 2 மோர் ஸ்டாப்ஸ்னு போட்டிருக்கான். பட் எனக்கு ஓட்டி பழக்கம் இல்லை, ஃபஸ்ட் டைம் இதுதான். போய் பிக்கப் பண்ணணும் எப்படி இருக்குன்ட்டு. பெரிய ஆர்டராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சின்ன ஆர்டர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பிக்கப்புக்கு வந்து 2.5 கிலோமீட்டர் காட்டுது, 348 ரூபா. பார்ப்போம் எவ்வளோ பெரிய லோடை தூக்கி தலையில் கட்டுறானுங்கன்னு. பிக்கப் பண்ணிட்டேன். இது எந்த மாதிரின்னு தெரில எனக்கு. 2 ஆர்டர்னு போட்டிருக்கு. இவங்க 2 ஆர்டர் கொடுப்பாங்களா இல்லை அதை போய் இதை கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கணுமா எனக்கு தெரில. பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ட்ராப் மறுபடியும் இங்கே தான் வலசர வாக்கம் தான் போட்டிருக்குது. ஒருவேளை இதை கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கணுமா என்னன்னு தெரில எனக்கு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சிடும் என்ன கதைன்ட்டு. ஏன் காட்டுது கரெக்டாக லொக்கேஷனு? சரி ஓகே, லைனில் இருங்க. இந்த ரைட் எடுத்து வர சொல்கிறாப்புல. அநேகமாக இந்த படிக்கட்டு தான் நினைக்கிறேன், இதுக்குள்ள தான் வர சொன்னாப்புல. சரியா, நிப்பாட்டிட்டு போவோம். டிஃப்ரெண்ட்டான ஆர்டரு. அதாவது இதை வந்து போயிட்டு இப்போ நம்ம எங்கேனா மவுண்ட் ரோடில் இதை போயிட்டு கொடுத்துட்டு எதாவது கட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். கட் பண்ணி வாங்கிட்டு திருப்பி இங்கேயே வரணும். இதுதான் இன்றைக்கி வந்து இந்த ஆர்டரோட இது வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ட்ராப்பில் கொடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்கணும். பட் இதை எப்படி கட் பண்ணுறேன் என்ன எல்லாம் தெரியல. நான் போய்ட்டு கால் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பேசிக்கிறாராம். நான் போய்ட்டு இதை கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு வெயிட்டிங் டைமே ஒரு டைம் ஆகும். பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்கானா. ஸோ எந்த ரூட்டு எடுக்க போகிறேன்? ஸோ நமக்கு தெரிஞ்ச ரூட்டு இது. ஆர்காட் ரோடை பிடிச்சி அப்படியே டீனர் வழியாக அண்ணா சாலை ஏறி அப்படியே போயிடலாம். இன்னொரு ரூட்டு இந்த பூந்தமல்லி ஹை ரோடு. பட் இது வேணாம், இந்த ரூட் வேணாம் நமக்கு. கோயம்பேடில் ஏறி அப்படியே போகிறது இது கொஞ்சம் நசன் இருக்கும். அதுக்கு நம்ம தெரிஞ்ச ரூட்லேயே போயிடலாம். இதாக இருந்தால் டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்.
இப்படிலாம் வருமா போர்ட்டரில் எனக்கு தெரில. கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேயே வாங்கிட்டு வரணும். ஆனால் டைம் ஆகுமே அங்கே வெயிட் பண்ணி கட் பண்ணி இதுன்றதுக்கே ஒரு டைம் ஆகும். அதுதான் என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது என்னன்னு தெரில எனக்கு. பார்ப்போம். 348 ரூபா போட்டிருக்காங்கல்ல, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏறிட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரே இதுதான் லாஸ்ட்டாக அந்த நுங்கம்பாக்கம் போகிற வர ஒரு ஒன்வே இருக்கும். அந்த ரைட் எடுத்து அப்படியே டீனர் ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து ஹபீபுல்லா ரோடு லெஃப்ட் எடுத்துன்னு வைங்களேன், அப்படியே அண்ணா சாலையை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மவுண்ட் ரோடு போயிடலாம். ஸோ நம்ம தெரிஞ்ச ரூட்டு தான் இன்னும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். அதான் இப்போ வந்து ரேபிடோ ஆன் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஃப்ரீயாக தானே போகிறோம், அதை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் மறுபடியும் கேகே நகர் பார்சலே போகிறான் பாருங்க. அங்கே தாண்டா போய்கிட்டு இருக்கேன். எனக்கு மவுண்ட் ரோடில் ஆர்டர் இருந்தால் போடுறா. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் ஓட்டலாங்க. பின்னாடி லக்கேஜ் இருந்துச்சுன்னா ஒன்றுமே ஆட்ட முடியாது. அதனால் ஃப்ரீயாக தானே போகிறேன். ஏதாவது போகிறாரோ ஏதாவது ஒரு ஆர்டர் கேட்கலான்னு பார்ப்போம். இந்த வர லாபம் தான். கொடுத்துட்டு வரும்போது ஏதாவது ஆர்டர் கிடைச்சா கூட இங்கே கேகே நகர் கிடைச்சா லாபம் தான். தூக்கிட்டு வந்துடலாம். கேகே நகர் வளசர வாக்கம் எதாக இருந்தாலும் ஓகே, தூக்கிட்டு வந்துடலாம். கைஸ், லாஸ்ட்டு வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி 4 நாள் ஆகுதுன்னு எனக்கு ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே வந்து சொல்லப்போனால் ஒரு 4 நாள் ஆச்சு. இப்போ என் கதையை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது நான் வந்து எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் கரெக்டாக, வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா சைடுமே இது வந்துட்டேன். பட் வந்து நான் வண்டியோட ஆர்சி வந்து புக் பண்ணது இந்த வண்டியோட ஆர்சி தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஓகேவா, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எதுவுமே ஆகலை. அப்படியே கிடக்கு, ப்ராசஸிங் தான் கிடக்கு. ஒன்றுமே புரியல எனக்கு. 3 நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு கடுப்பாயிருச்சு. அதோட பார்க்குறப்பெல்லாம் வந்து இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கே என்ன ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு பார்க்குறப்பெல்லாம் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது பண்ணேன். அதோட வந்து கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் அடிச்சு இங்கிலீஷ்லேயும் பேசிச்சு. எனக்கு புரிஞ்சு, இந்த மாதிரி உங்கள் ஐடியில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களோட ஆர்சி வந்து ஏற்கனவே போர்ட்டலில் வந்து புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை எனக்கு புரியலைங்க, என்ன ஆர்சி நான் தானே பண்ணியிருக்கேன். அப்படி கிடையாதுங்க, ஒரு ஆர்சி வந்து ஒரு ஐடிக்கு ஒரு ஆர்சி தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போதான் எனக்கே சிங்க் ஆச்சு. ஆமாம், இது செகண்ட் ஹேண்ட் வண்டி, இந்த வண்டியை இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓனர் போர்ட்டர் ஓட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போதான் சிங்கே ஆச்சு. அதோட என்னடா இது நம்மளுக்கு நம்ம நேரத்துக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கட்டினேன் மேம், ஒரு 199 ரூபா கட்டினேன், அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து திருப்பி வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி 199 ரூபா போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு அன்றைக்கி நைட்டே ஒரு 2 ஹவரில் வந்து ஃபோன்பேலேருந்து மெசேஜ் வருது, ஃபோன்பே பேடியூ 199 அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. எனக்கு 2 ஹவரில் வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. சரி போட்ட காசு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். அதோட அந்த மேம் கேட்டுச்சு, இல்லை நீங்கள் வந்து வேறு ஆர்சி இருக்கா உங்ககிட்ட, அது வேணால் ஓப்பன் பண்ணலாம், உங்கள் ஐடிக்கு வந்து வேறு ஆர்சி, வேறு பைக்கோட ஆர்சி இருந்துச்சுன்னா அதை போட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அது வந்து இதாயிரும். இது வரைக்கும் ஓப்பன் பண்ணிடுற போர்ட்டரில் ஜாயின் பண்ணாத ஆர்சி பைக்கோட ஆர்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்புறம் சரி நம்மகிட்ட ஊரில் என்கிட்ட இன்னொரு பைக் இருக்குது, பல்சர் பைக் இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்து அண்ணன்ட்ட இருக்குது, சரி அந்த பைக்கோட ஆர்சியை போட்டு இது ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வேறு ரிட்டர்ன் ஆயிடுச்சுல. அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணேன், ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கு கரெக்டாக ஃப்ரண்ட்டு லைசன்ஸு, ஆதார், பேன் கார்டு எல்லாம் பேக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக போட்டு இந்த வண்டியோட ஆர்சி, ஊரில் இருக்கிற வண்டியோட ஆர்சியையும் போட்டேன். கரெக்டாக காலையில் அடுத்த நாள் இப்போ நைட்டு 11 மணிக்கு அப்ளை பண்ணுறேன்னா, அடுத்த நாள் காலையில் ஸ்விக்கி ஓடிக்கிறேன் 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு காலையில் அந்த 12 மணி டைமில் மெசேஜ் வருது, உங்களுக்கு வந்து போர்ட்டரோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் அந்த கமெண்ட் பண்ணவருக்கு தான் பதில். உங்களோட ஆர்சி வந்து ஏற்கனவே புக் பண்ணியிருக்கக்கூடாது, ஏற்கனவே வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. கைஸ், ட்ராப் லொகேஷன் வந்துட்டேன். இங்கே தான் ஆனந்த் எலக்ட்ரிக்னு சொன்னாப்புல. ஆனந்த் எலக்ட்ரிக்கல் எங்கே இருக்குன்னு தெரியலையே. கைஸ், கடையை கண்டுபிடிச்சிட்டேன். 2 ரவுண்டு இதுக்குள்ளேயே அடித்தேன். பட் அவர் ஆர்டர் போட்டவருக்கே எங்கே இருக்குன்னு தெரியல. கடை ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ்லன்னு சொன்னாப்புல. நானும் 2 ரவுண்டு அடிச்சுட்டு வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு ரவுண்டு தேடுறதுக்குள்ளே பெரிய இதாக இருக்குங்க. ரிச் எஸ்டேட்டுக்குள்ளே இதுக்குள்ளே தான் இருக்குது ஆனந்த் எலக்ட்ரிக்கல்ஸ்னு இதாக இருக்குது கடை. ட்விட்டரில் இந்த மாதிரி ஆர்டர்லாம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட அந்த வேலையே வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர் கொடுத்த அந்த 15 பீஸ் வாங்கியாச்சு. இதை வாங்கிட்டு மறுபடியும் வளசர வாக்கம் போகணும். பிக்கப்பு ட்ராப்பு இருக்கும், இந்த மாதிரி வேலை செய்கிறது இல்லாமல் இருக்கும். அதுவும் இந்த சைடு சொல்லவே தேவையில்லை, வண்டி நிப்பாட்ட கூட இடமே கிடையாது. கடுப்பாயிருச்சு நிப்பாட்டுறதுக்கு. எனக்கு அலையிற மாதிரி ஆகிப்போச்சு. போர்ட்டர் ஓட்டுறவங்க பார்த்துக்கிறீங்கடா, புதுசாக ஓட்டுறவங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதை போயிட்டு பத்திரமா கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் இருக்குது, நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இதில் பெரிய கடுப்பு என்னன்னா, எனக்கு இந்த வண்டி நிப்பாட்டுறதுக்கு அலைய விட்டானுங்க பாரு. வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடைக்கல. இது உள்ளே ரெண்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான்.
அதான் கடுப்பாக்கி விட்டுச்சு, ரொம்ப கடுப்பாக்கி விட்டுச்சு. இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறோம். 13 கிலோமீட்ரு. இப்போ வந்து நம்ம எந்த ரூட்டில் போகிறோம்? இந்த பூந்தமல்லி ரோட்டில் போகிறோம். கிட்டத்தட்ட உள்ளே ஒரு 1/4 மணி நேரம் நின்ட்டேன், 15 நிமிஷம் நின்ட்டேன் நான். அப் அண்ட் டவுனு 13 26 கிலோமீட்ரு. அதுக்கு 348 ரூபாயா, அதில் கமிஷனை ஒரு 30 ரூபா எடுத்துருவான். பட் இதுக்கு வந்து ஒரு டைமிங் வேஸ்ட் ஆனதே எனக்கு கடுப்பு. அது கொடுத்தம்மா வந்தம்மான்ல மட்டார எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இங்கே வெயிட் பண்ண வச்சது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது எனக்கு. எல்லாம் எடுத்துக்கிட்டப்பான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன்டா. ஐட்டம் இருக்குது உள்ள, பேக்கு இல்லை ஏதாவது. அப்புறம் போனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பிலாம் வர முடியாது. அதனால் 1க்கு 2 ரூபா செக் பண்ணிடுங்க, எல்லாம் கொண்டு போனதை எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு அவருக்கு ஸ்கேனர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அது ஸ்கேன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ பண்ணு ப்ரோ, நான் காசு அப்படின்னு சொன்னாப்புல. சரி நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அனுப்பிச்சி விட்டாப்புல. அதுக்கு ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நான் அவருக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு 2 நிமிஷம். அப்படி இதுக்கே ஒரு டைம் எடுக்குதுடா. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எவனுமே போர்ட்டரில் பண்ணதே கிடையாதுல்ல. நான் தானே பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு. யாராவது பார்த்துருக்கீங்க இது மாதிரி ஏதாவது பார்சல் டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் போர்ட்டரில். இந்த மாதிரி வேலை செய்கிறது நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அது எனக்கே நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேலையை முடிச்சாச்சு, அது வர சந்தோஷம் தான். வித்தியாசமாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நாளே வித்தியாசமாக இருக்குது. இப்போ மணி வந்து 12:45. போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1:20,000 இல்லைன்னா 1,50,000 எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். ஆனால் ஒரு வித்தியாசமான அனுபவம் கைஸ் போர்ட்டரில். இது இந்த மாதிரி நான் எந்த ஆப்லையுமே பார்த்ததே கிடையாது. வேலை செய்கிறதுலாம் பார்த்தே கிடையாது. இன்னொருத்தர் கஸ்டமருக்கு வேலை செய்கிறதுலாம் போய் பிக்கப் எடுக்கிற ட்ராப் பண்ணுற இது மட்டும் தான் நான் நினச்சேன். பட் கஸ்டமருக்கு வேலையை செஞ்சுருக்கோம். இந்த இதில் பார்த்துக்கிறேங்க, போர்ட்டரில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நானே எதிர்பார்க்கல இதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்ட்டு. புது அனுபவமாக இருக்குது. வேலையை முடிச்ச வர சந்தோஷம். பொருளை பத்திரமா எடுத்தாச்சு, கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா வேலை ஓவர். இப்போ ரேபிடோ ஆன் பண்ணுவோம், ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். ஆஃப் பண்ணிட்டேன். அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நசன்னு. பார்சலை தவிர எல்லா ஆர்டரும் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதோட நம்ம ஏற்கனவே அந்த ரிச் செட்டுக்குள்ளே கடுப்பு அடிக்கிட்டு இருக்கா, கடை எங்கடா சொல்லிக்கிட்டு. இல்லைன்னா வேறு அடிச்சுக்கிட்டே இருந்தான். டக்குன்னு ஆஃப் பண்ணி போட்டேன். இப்போ ஏதாவது ஆர்டர் அடிக்கிறானான்னு பார்ப்போம். சும்மாலாம் போக முடியாதுல்ல. இப்போ நேரம் நம்மளை அலைய விட்டான் போட்டு. அதனால் ஒரு சின்ன சம்பவம் இது வந்து வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் நான் வீடியோ முடிச்சுட்டு நான் மொத்தமாக எவ்வளோ ஏர்னிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். கடைசி அந்த வளசரவாக்கம் ட்ராப் ஆட்டுக்கு வந்துட்டேன் நான். போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவோம். இதுதாங்க டைம் எடுத்துருச்சு ரொம்ப. இதோட கிளம்பிடுவோம். 2 மணி ஆயிடுச்சு. ரூமுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். போனோமா சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த ஆட்டுக்கு வந்து 348 ரூபா. கஸ்டமர் வந்து 350 ரூபா ஜிபே பண்ணாப்புல. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதோட ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப்லைன் இதுக்கு 41 ரூபா கமிஷனு. அந்த சைடு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சா எடுத்துகிட்டு அப்படியே ரூம் போயிடலாம்ல. நான் கடைசி ஆர்டர் வந்து வளசரவாக்கில் கொடுத்தேன்னா அப்படியே பொறுமையாக உருட்டிகிட்டே வந்தேன். ஏதாவது ஆர்டர் போடானான்னு பார்த்தா எந்த ஒரு ஆர்டருமே வரல. அப்படியே வந்து நேரம் அசோக்குள்ளரில் நின்றுட்டு ஒரு 15 நிமிஷம் ஏதாவது ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே பக்கம் தான், அசோக்குள்ளர்லேருந்து ரூமே பக்கம் தான். சரி அப்படியே ஏதாவது போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நின்னேன் ஒரு 15 நிமிஷம். எந்த ஒரு ஆர்டரும் வரல. சரி அப்படியே பொறுமையாக போய்கிட்டே இருக்கேன். வந்துட்டேன், வெஸ்ட் மாம்பலமே வந்துட்டேன். பாருங்க ஆர்டர்லாம் போடுறான். தேனாம்பேட்டை ஆர்டர் இருக்குது. தேனாம்பேட்டைக்கு 77 ரூபா. எவனும் எடுக்க மாட்டேன். வடபழனி திருநகரில் போய் பிக்கப் பண்ணேன். பட் நமக்கு டைம் அவ்வளோதான். போய் சாப்பிடணும், ஃபஸ்ட்டு பசிக்குது. அதான் இதோட சரி முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெஸ்ட் மாம்பலமே வந்துட்டேன். இதுக்கு மேலே எண்ணத்தை போட்டு நம்ம திருப்பி போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது. சரி ஓகே கைஸ், நான் போயிட்டு ரூம் போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ அங்கேருந்து இங்கே வந்தது சும்மா தான் வந்திருக்கேன். அது ஒரு 6 இல்லைன்னா 7 கிலோமீட்டர் இருக்கும் வளசரவாக்கத்துலேருந்து ரூமுக்கு வர்றதுக்கு. அது கிட்டத்தட்ட அது வேஸ்ட்டு மாதிரி தான் தோணுது. வேறு என்ன பண்ணுறது.
நான் ரூம் போயிட்டு எவ்வளோ ஓட்டியிருக்கேன், எத்தனை ஹவர் ஓட்டியிருக்கேன், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா, இப்போ லாஸ்ட்டாக வலசரவாக்கத்துலேருந்து இங்கே வர வந்தது சும்மா தான் வந்தேன், வேறு வழியில் அதையும் சேர்த்து தான் ஆகணும். 53 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் மொத்தமாக. காலையில் எடுத்ததுலேருந்து 53 கிலோமீட்ரு. கரெக்டாக 4 ஹவர் 5 மணி நேரம். ஓகேவா. போர்ட்டரில் வந்து 443 ரூபா கமிஷன் போக, இதெல்லாம் கமிஷன் போக தான். ஓகேவா. 443. ரேபிடோவில் வந்து 114 ரூபா, 114. ஓகே, டிப்ஸையும் சேர்த்துக்கிறோமா. இன்றைக்கி டிப்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு ஒரு 10 ரூபா, அப்புறம் அந்த சைலன்சர் கொண்டு போய் கொடுத்தோம், அதுக்கு ஒரு 22 ரூபா அண்ணன் கொடுத்தாப்புல. இந்த லாஸ்ட் ஆர்டருக்கு 348 ரூபா 350 ரூபா கொடுத்தாப்புல. ஓகே, 2 ரூபா டிப்ஸ் சேர்த்துக்கிறோம். 591 ரூபா. கிலோமீட்டர் எத்தனை ஓட்டியிருக்கேன், 53 கிலோமீட்ரு. இதுக்கு ஒரு 80 ரூபா பெட்ரோல் வரும், 80 ரூபா 70 ரூபா வரும். ஸோ 70 ரூபா வச்சுருவோம், மைலேஜ் நல்லா தான் கொடுக்கும் வண்டி. ஸோ 571 ரூபா ஓட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.